கடலினுடைய அலை அடங்கினால்தான் கடல் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த மனம் அடங்கினால் கடவுள் நம் கண்ணுக்கு தெரிவார். இதுதான் எளிய வழி. அப்போ என்னன்னா, மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான உன்னத வழிபாடு தீப தரிசனம். அதனால்தான் தீப தரிசனம் பாவ விமோச்சனம் அப்படின்னா. இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும், தித்திக்கு தீபாவளி திருநாளில் எல்லாரும் தீப வழிபாடு. சில பேர் நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றிருப்பீங்க, சில பேர் நல்ல எண்ணங்களை ஊற்றி ஏற்றிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், இந்த உதி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. துமி அப்படின்னு ஒரு அடுப்பு, அணையா அடுப்பு. யார்? சின்ன சின்ன பாதமாய் சிங்கார பாதமாய் இந்த உலகை ஆண்ட சாய்நாதருடைய ஷீரடியிலே துமி என்கின்ற ஒரு அணையா அடுப்பு, அதிலிருந்து உதுக்கக்கூடிய உதி என்கின்ற ஒற்றை பொருளை எடுத்துக்கொண்டு நோய் தீர்க்கும் மருந்தாக எல்லோரும் பயன்படுத்திய சரித்திரங்களை நாம் பார்க்கின்றோம்.